ஓகே நீ வெஜிடபிள் சூப் சாப்பிட்றியா? ஓகே ஓகே. முடவாட்டுக்கால் சூப் இது சாப்பிட்றதுக்கு அப்படியே ஆட்டுக்கால் சூப் மாதிரி இருக்கும். பார்க்கறதுக்கும் ஆட்டுக்கால் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ கண்ணில் போட்டு டக்குன்னு வாங்கிட்டு வந்து சூப் பற்றி சாப்பிட்ருங்க. மூட்டு வலிலாம் இருந்துச்சுன்னா பறந்தே போயிடும். இது மேலே இருக்க தோல் மட்டும் சீவி எடுத்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு 10 சின்ன வெங்காயத்தை அம்மியில் போட்டு நல்லா இடிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரம்ல 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் அதில் இடிச்சு வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டுக்கோங்க. அது கூடவே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு வதங்கின பிறகு கட் பண்ணி வச்சிருக்க முடவாட்டு காலையோட சேர்த்து சூப்புக்கு தேவையான மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. மசாலாக்கு மஞ்சள் தூள், மட்டன் மசாலா, கரம் மசாலா, வெறும் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா 2 மடங்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்ட பிறகு கடைசியில் கொஞ்சமாக மிளகுத்தூள், கொத்தமல்லி தழை போட்டு இறக்குனீங்கன்னா சூப்பராக இந்த சூப் ரெடி ஆகிடும். சாப்பிடும்போது மட்டும் ஃபில்டர் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. இது கிழங்கு சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. இது மூட்டு வலிக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ஒரு ரெசிபியில் பார்க்கலாம். டாடா பை பை.